ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். என்ன ஒரு கொடுமையான வார்த்தைகள், என்ன ஒரு வலி மிகுந்த வார்த்தைகள் இந்த உலகத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அது ஒரே வழியாவே யூரினும் வருது, பீரியட்ஸும் வருது, செமனும் வருது. அப்ப அதுல ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ண முடியாதனால அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அதை ரிமூவ் பண்றதுதான் நமக்கு சேஃப் சைடா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை எந்த அளவுக்கு அசைச்சு பாச்சு எமோஷனலா நான் இது காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே நீ யாரு எல்லாரும் என்னை சொல்லும் போது இன்னைக்கு அரசு இதழில நான் அங்கீகாரத்தோட இந்த உலகத்துக்கு கத்தி சொல்றேன். இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண். உங்களுக்கு சோதனையே வாழ்க்கையா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, அப்ப கடவுள் மீது வெறுப்பு அல்லது கோபம் தானே வரணும். அதுக்கு மாறாக நீங்க கடவுளை நோக்கி நகர்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யாருன்னா, முதல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து, அப்புறம் நடிகராக இருந்து, அப்புறம் இடைப்பாளினராக அறியப்பட்டு, அப்புறம் இப்போ இடைப்பாளின பெண்ணாக இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் முதல் நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார். சக்கரவர்த்தியிலிருந்து இப்போ சிவசக்தி யோகினியா மாறியிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாத போது முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சது நம்ம நக்கீரன் குடும்பத்துக்கு தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனது எல்லா தருணங்கள்லையும், வலி மிகுந்த தருணங்களும் சரி, நான் மகிழ்ச்சியான தருணங்களையும் சரி, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கிறது நம்ம நக்கீரன் குடும்பம் தான். இந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது உங்க மூலமா போகும்போது அது இன்னும் வலுவா போகும் அப்படின்றதே எனது நம்பிக்கை. ரொம்ப நன்றி. இதுல உங்க சக்கரவர்த்தியிலிருந்து சிவசக்தி யோகினி இது அடைந்த பயணம்ங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்களே நிறைய நம்ம நக்கீரனில் பகிர்ந்துருக்கீங்க. இந்த பயணம்ங்கிறது எத்தனை வலிமிகுந்த ஒன்றாக இருந்தது? இது எப்படி நீங்கள் முதல்ல தான் ஒரு இடைப்பாளினராக நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா பெரும்பாலும் திருநங்கை, இடைப்பாளினர் இவங்கெல்லாம் ஒன்றுங்கிற புரிதல் தான் சமூகத்தில் இருக்குது. இதில் வித்தியாசம் என்ன? நீங்கள் வந்த பயணம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். 34 ஆண்டு வலி. அதாவது இந்த கோலத்தில் நான் இல்லைன்னா ஒரு அப்படியே ரோட்டில் போய் நின்றுட்டு கத்தணும் போல் அந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா நான் ரோட்டில் நடந்து போகும்போது என்னோட ஊரில் கல்லை எடுத்து அடிப்பாங்க, மண்ணை தூக்கி போடுவாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க, பொட்டை, உசு, 9 என்ன ஒரு கொடுமையான வார்த்தைகள், என்ன ஒரு வலி மிகுந்த வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இந்த 34 வருட போராட்டத்துக்கு என்னோட தாய் தந்தையருக்கு நான் கொடுத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்தியாலேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் முதல்ல இடைலிங்க மனிதர்களை இடையினம் அப்படின்னு ஒரு பாலின அங்கீகாரம் கொடுத்து, 3ஆம் பாலினத்துல திருநங்கை, திருநம்பிக்கை பிறகு இடையினம் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாங்க. இது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம நக்கீரன்ல. பெரிய போராட்டத்துக்கு பிறகு அது உங்களுக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு தோணுச்சு, இடையினம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்டர்செக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு இடையினம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளார நம்ம முடிச்சிட முடியாது. ஏன்னா சில பேர் ஈருறுப்பு கொண்டு பிறப்பாங்க, சில பேர் ஜெனட்டிக்கலா ஃபீமேலா இருப்பாங்க, பயாலஜிக்கலி மேலா இருப்பாங்க, சில பேர் பயாலஜிக்கலி ஃபீமேலா இருப்பாங்க, ஜெனட்டிக்கலி மேலா இருப்பாங்க. அப்போ எதிர்காலத்துல அவங்க தங்களுக்கான பாலினத்தோட அங்கீகாரத்தோட வாழறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் கெசட்ல எப்படி இருந்தாலும் அரசு இதழில் வெளிவந்தாதான் எதுவுமே ஒரு ஆவணப்படுத்தப்படும். அப்ப அதுக்கான எனது முயற்சி. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இடைப்பாலினம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருச்சு இந்தியாலேயே. அதுக்கப்புறம் என்னோட போராட்டம் இடைப்பாலினம்னா இன்டர்செக்ஸ் ஆண்ல இருந்து இன்டர்செக்ஸ் ஃபீமேலா கன்வெர்ட் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதே தெரியல அப்படின்னு நடுவில் மருத்துவர்கள் கைவிட்ட போது, ஒரு ஆணா என்னோட ஆணுறுப்பு வழியா எனக்கு மாதவிடாயும் வரும், ஆணுக்கான இதுவும் தன்மையும் வெளிப்பட்டதுனால யூரினும் ஒரே பாதையில போய் ஏற்பட்ட பிரச்சனைகளால எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம தவறான நிறைய அறுவை சிகிச்சைகள், கிட்டத்தட்ட 4 அறுவை சிகிச்சைகள் கிட்ட நம்ம செய்துட்டோம்.
செய்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது, இதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கை எப்படியே நீங்க வாழ்ந்து தவறானா நீங்க தெரியாம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல டாக்டர் ஸ்டைல்ல? இல்ல, மருத்துவர்களுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது தெரியல. ஏன்னா இதான் முதல் தடவை இந்த மாதிரி பாக்குறது. இப்போ பொதுவா வந்து ஜெனட்டிக்கலி மேலா இருப்பாங்க, இல்ல ஜெனட்டிக்கலி ஃபீமேலா இருப்பாங்க, பயாலஜிக்கலி ஒன்னா இருப்பாங்க. உள்ளுறுப்பு கொண்டு பிறந்து நம்ம மருத்துவர்கள் பாக்குறது இதான். ஏன்னா எனக்கு கர்ப்பப்பை வந்து என்னோட ப்ராஸ்டேட்டோட கனெக்ட் ஆகி ஆணுறுப்பு வழியாவே எனக்கு மாதவிடாயும் இருந்தது, யூரினும் அதே வழியா வந்துட்டு இருந்ததுனால அப்ப அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்றதுல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல எடுத்துன்னு ஆண் உறுப்பு நல்லா வேலை செய்யறதுனால சரி நம்ம வந்து இது கர்ப்பப்பை எடுத்துட்டாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும், ஸோ ஒரு நார்மல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கர்ப்பப்பையை முதல்ல எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நம்ம உடம்பு வந்து சரியா அந்த ஹார்மோனை வந்து சுரந்துக்கிட்டு கரெக்டா இருந்தது. என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எந்த ஹார்மோன் சுரக்கிறது அப்படின்றது தெரியாம ஆட்டோ இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து தைராய்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, எல்லா நோய்களும், சுகர் எல்லாமே வர ஆரம்பிச்சு, ஒபிசிட்டி வந்து, கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி, இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகி, யூரின் போகிறதுல இருந்த சிரமம் வந்து ரொம்ப அதிகமாகி, ஒரு தடவை யூரின் போனோன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கிட்ட ஆகும். ஒரு தடவை பிளேடர் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆன்டி ரெசிஸ்டன்ட் பாடி ஆயிடுச்சு. எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் மீதி இருக்கிற வாழ்க்கையை எப்படியே முடிச்சுக்கோங்க, எனக்கும் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து தமிழ்நாடு அரவாணிகள் அசோசியேஷன் அலுவலகம் அவங்க பிரபாமா, ரீமா, சுபிக்ஷா இவங்களுடைய முயற்சியில் போராட்டத்தில் எனக்கு வந்து இடைப்பாலின அங்கீகாரம் இந்தியாவிலே முதல் நபராக நான் வாங்கினேன். அப்போ அவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்காரு, ஏன்னா நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலான்னும் போது தான் டாக்டர் சரண் சார் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், அவங்களால கொடுக்க முடியாத பெனிஃபிட்ஸை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசிச்சார். அப்போ சாரோட ஒய்ஃப் மேடம் டாக்டர் ரவீனா மேம் என்ன சொன்னாங்க, எல்லா டாக்டருமே இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு பர்சனால எப்படி வாழ முடியும், நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் யோசிச்சு பாருங்க அப்படின்னோடனே அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. அப்போ என்னோட ஜெனட்டிக் வந்து XXY. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, உங்களோட மேல் ஆர்கன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு சேஃப்டி. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உள்ளார இல்லை, அது ஒரே வழியாகவே யூரினும் வருது, பீரியட்ஸும் வருது, செமனும் வருது. அப்போ அதில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ண முடியாதனால அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அதை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு வந்து சேஃப் சைடாக இருக்கணும். பொதுவாக XXY தெரியும், XXYங்கிறது எப்படி? அது எப்படின்னா, இப்போ ஒரு 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 ஆண் ஒரு பெண் உடலுறவு முடிஞ்ச உடனே கருத்தரிக்கும் போது அப்பாவோடைய விந்தணுக்களில் வந்து XY குரோமோசோம் இருக்கும், அம்மாவோட கருமுட்டையில் வந்து XX இருக்கும். அப்போ அந்த XXோட X சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, XXோட Y சேரும்போது பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சில தருணங்களில் அது சேரும்போது சில நேரத்தில் XXோட Y சேர்ந்துடும், சில நேரத்தில் XXோட X சேர்ந்துடும். இந்த மாதிரி மரபணு, இப்போ எங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது செக்ஷுவல் ஐடென்டிட்டி கிடையாது, இது வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி, அதாவது நம்மளுடைய மரபணுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த மரபணு ஒன்னோட ஒன்று சேரும்போது அந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார அந்த மரபணுக்கள் வந்து சேர்ற அந்த நேரத்தில் சேரக்கூடிய பிரச்சனையில் ஏற்படுறதா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ். சில குழந்தைகள் வந்து 2 உறுப்போட, ஆண் உறுப்பு பெண் உறுப்போட சேர்ந்து பிறக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி உள்ளுறுப்போட பிறக்கிறவங்க, ஜெனட்டிக் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். உள்ளுறுப்புனா இப்போ நீங்கள் பிறக்கும்பொழுது ஒரு ஆணாதான்? இப்போ பிறக்கும்போது நான் ஆண் குழந்தை தான். அப்போ நமக்கு ஸ்கேன்லாம் வசதிலாம் கிடையாதுல்ல அந்த காலத்தில், நம்ம 70ஸ்லலாம் கிடையாது. அப்போ நான் வளர்ந்து வரும்போது உள்ளார அந்த கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அப்போ அது மாதவிடாயாக வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னோட 10 வயசில் வந்து எனக்கு வந்து மாதவிடாய் வர ஆரம்பிச்சிச்சு, முதல் மாதவிடாய். அப்போ வந்து டாக்டர்கிட்ட போகும்போது தான் வந்து அம்மா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து அடிப்பட்ட ப்ளீடிங் கிடையாது, ஸோ வந்து யூட்ரஸ் இருக்குது, அது வந்து மேல் ஆர்கன் வழியாக வருது. அப்போ வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் கிடையாது. அவங்களுக்கே ஒரு குழப்பம், இது எப்படி வருது. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வர்றது பீரியட்ஸ் தான் அப்படின்றது. அது வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்ல, எனக்கு அடிபட்டிருக்கு, அது வருது, சரியாயிடும், ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படி தான் சொன்னாங்க. அவங்களுக்குள்ளார பேசி அப்புறமா தான் எனக்கு ஊரில் வந்து, நான் இது என் கூட படிக்கிற ஒரு பையன்கிட்ட வந்து, அது 5th லீவில் நடந்தது இது, நாங்கள் 6th ஸ்கூலுக்கு போகும்போது என் கூட படிக்கிற பையன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டான். அவங்க அம்மாவுக்கு இதை பற்றி தெரியும்ல, அவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ பிரின்சிபல் என்னை அடித்து அப்போ அம்மா எனக்கு புரிய வைக்கிறாங்க,
இது வந்து நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது இந்த கிண்டல் கேலி நிறைய இது பண்ணும்போது ஒரு ஆணோட என்ன சேர்த்து வச்சு பேசுறது இந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ அம்மா என்னை கூப்பிட்டு தெளிவாக சொல்றாங்க, நீ ஒரு ஆணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த வயதுல காதல் இதெல்லாம் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க, நீ உன் வாழ்க்கையை வந்து வித்தியாசமா மாத்திக்கோ, நீ வந்து நானே ஒரு பொண்ணா இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க யோசிப்பேன், நீ வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்றத அம்மா அந்த வயதுல எனக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட தேடல் நான் யாருன்னு சந்தானம் சார் கேட்பறேன். அந்த மாதிரி ஒரு தேடல் 38வது வயதுல தான் எனக்கு தெரிய வந்தது நான் ஒரு இன்டர்செக்ஸ் அப்படின்ட்டு. 38 வயசு வரைக்கும் தெரியாது? அது வரைக்கும் தெரியாது. அதுக்குள்ளார கிட்டத்தட்ட 3 அறுவை சிகிச்சைகள் கிட்ட போயாச்சு. அப்போ நீங்க என்னவா நினைச்சீங்க உங்களை? நான் வந்து அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து திருநங்கை தான். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப நான் வந்து திருநங்கை அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு ஆணூர் பொழிய எனக்கு செமன் வர ஆரம்பிச்சப்ப அப்ப கொஞ்சம் நமக்கு கருத்து தெரியும் போது நமக்கு இதுவும் வருது அதுவும் வருது. அப்ப நம்ம யாரு, நான் பையனா பொண்ணா திருநங்கையா, அதுக்கப்புறம் இப்பதானே திருநம்பிக்கைலாம் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப அந்த இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்குள்ள அந்த மன ஓட்டம்ங்கிறது எப்படி இருந்துச்சு? உங்க நண்பர்கள் எப்படி டீல் பண்ணாங்க? இல்ல அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள். யாருமே என்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா யாருமே கிடையாது. எல்லாரும் வெளியில பேசுவாங்களே தவிர ரொம்ப க்ளோஸா பேசுறதுன்றதுலாம் யாருமே கிடையாது. என்கிட்ட பேசி பழகினா தென்னரசு கல்யாணம் 2 பேர். நான் ஏற்கனவே நம்ம நேர்காணல்ல சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே கிடையாது. அப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளார வரணும் அப்படின்றது. அப்போ அம்மா எனக்கு சொன்னது ஒன்று தான், உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு எல்லாமா இருப்பேன், நீ ஷூட்டிங் போகணும் வரணும், யார் வீட்டுக்கும் நீ போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. அந்த அக்ரிமெண்ட்டோட வெளியில வந்தது தான். அப்போ எனக்குள்ளார இருந்த கேள்விகள் எப்படி வந்து பதிலாக வந்ததுன்னா, எனக்கு கிடைச்ச நிகழ்ச்சி மருத்துவர நேர்காணல் நிகழ்ச்சி. அப்போ அந்த மருத்துவர நேர்காணலுக்கான கேள்விகள் ரெடி பண்ணும்போது எனக்குள்ளார இருக்கிற கேள்விகளையும் சேர்த்து நிறைய அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சொசைட்டி ரீதியாக பிரச்சனை, நம்மளால் 30 நாளும் ஷூட்டிங் போக முடியாது. அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு தடவை நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சோடனே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கடந்து அப்புறம் ஒரு ரொம்ப உடம்பு நடுவில் அந்த யூட்ரஸ் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் பணிபுரிஞ்ச ஒரு தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் ரீடராக இருந்தாங்க. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா வந்து எங்க சேனல்ல வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, இவர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒருத்தர் தான் என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இது வந்து இன்டர்செக்ஸ் அப்படின்றதுக்குள்ளார வரும்னு. அப்போ அந்த 38வது வயதுல தான் நான் யார் அப்படின்றது தெரிஞ்சது. அப்போ நான் ஆனா பெண்ணா, நான் எதுக்குள்ளார போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லணும், நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க? நம்ம குரோமோசோம் என்னவா இருக்கோ அதுவா தான் நாம ஃபீல் பண்ணுவோம். நான் பெண் தான், ஆனா வெளியில வந்து நம்ம காட்டிக்க முடியாது, ஏன்னா நம்ம தோற்றம் ஆணா இருக்கு. அப்ப நம்ம இருந்த சூழ்நிலை அம்மா எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இது நம்மளோட இருந்து நம்மளோட முடிஞ்சு போயிடணும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படிதான் இருந்தது. அதனால ரொம்ப குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி தெரியும், வேற யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ண மாட்டேன். முழு நேர பணியாளராக ஒரு தொலைக்காட்சியில் வேலை செய்யும் போது தான் அதை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய் அதுல நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளார். அப்புறம் தோணுச்சு, இந்த மாதிரி எத்தனை பேர் பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, அப்போ நம்ம வெளியில வந்து இதை பத்தி பேசணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது மக்களுக்கு தெரியணும். அப்போ என் சார்ந்த மக்கள் பார்க்கறதுக்கான பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் வெளியில வரதுக்கு பயந்தாங்க. அப்போ முதலாளா நம்ம வெளியில வந்து பேசுவோன்ட்டு தான் அப்பதான் நம்ம நக்கீரனை அணுகும்போது கோவிட் வந்துருச்சு. இல்லை, நம்ம நக்கீரன் தான் இதை முதல்ல வெளியில கொண்டு வர்றதா இருந்தது. கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே தள்ளி போய் முதல்ல விஷுவலா நம்ம நக்கீரன் மூலமா அது வெளியில வந்தது. இது குடும்ப உறுப்பினர்களை எந்த அளவுக்கு அசைச்சு பாச்சுச்சு, அவங்க இதை எப்படி முதல்ல ஹேண்டில் பண்ணாங்க? அம்மா எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்குமே அது முதல்ல ஒரு அதிர்ச்சியா தானே இருந்திருக்கும். அம்மா வந்து அவங்க ஸ்ட்ராங்கா, அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டதுனால தான் என்னால் வர முடியும். ஏன்னா என்னோட பள்ளியில் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துறோம், நீங்கள் வேற ஸ்கூலில் போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொசைட்டி ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, என்னை ஏதாச்சும் ஒரு குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல. அப்போ அண்ணன்களுக்கு அது அவங்களும் அந்த நேரத்தை வளர்ந்து வர வயசுனால அவங்களுக்கும் அந்த கருத்து தெரியாத வயசுனால ஒரு பெரிய சுமூகம் வந்து குடும்பத்துக்குள்ளார கூட. உங்க கூட பிறந்தது எத்தனை? 2 அண்ணன். அப்ப அந்த ஒரு இது இல்லை. அப்ப இதை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்னோட தேவையை நான் நிறைவேற்றிட்டு இருந்தேன், என்னோட மருந்து மாத்திரை செலவுகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமா வேலை வர்றது வந்து நின்றுடுச்சு. இப்போ சொசைட்டி ரீதியாக இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிடவே குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்போ அண்ணனுங்கெல்லாம் வந்து இது சொல்லியிருக்கவே வேணாமே, எதுக்காக வந்து இதை வெளியில சொல்லணும்,
இதனால தானே இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம்ட்டு பேசுறதை நிறுத்திட்டாங்க, வர்றதை நிறுத்திட்டாங்க. அப்புறம் அப்பவும் அம்மா வந்து இல்லை, இது உன்னோட வாழ்க்கை, நான் எந்த இடத்துலையும் உன்னை தடை சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. 1 வருஷம் ஆனால் அம்மா யோசிச்சாங்க. நான் 1 வருஷம் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இதை வெளியில சொல்றதுல. அப்புறம் அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது சரி இதுல நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு அவங்க வந்தாங்க. அவங்க நல்லது நினைச்சா சரின்னு நினைச்சாங்க. ஆனா நான் அதுக்கப்புறம் இந்த 6.5 வருஷம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப கஷ்டம். அதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 7 முறை ஆபரேஷன் செஞ்சு 7 சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 99% வெற்றி கிடைச்சி திருப்பி பின்னடைவு. இன்னைக்கு வந்து இன்னும் சில பிரச்சனைகளோட தான், ஒரு 90% வெற்றின்னு சொல்லலாம். இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது இப்போதைக்கு சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சு. இதோட மீதி இருக்கிற வாழ்க்கை கொண்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மருத்துவரும் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு கடவுள் எங்களுக்கு ரிலீஃப் கொடுத்து. ஏன்னா இப்போ இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் யூரின் வர்றதுலாம் ரொம்ப சிரமமா இருந்தது. சுத்தமாவே யூரின்லாம் போறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இதுவாயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கஷ்டமா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. சரி, இதோட மீதி இருக்கிற காலத்தை வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டாக்டர் சரண் அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசினப்ப சரி நம்ம ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்ட்டு தான் ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணிச்சு. அப்போ இடைப்பாலினும் கார்டு வாங்கினோடனே நான் அப்போ யோசிக்கிறேன். ஏன்னா என்னோட முகப்புத்தகத்தை பார்த்து ஒரு தந்தை வந்து தொடர்பு கொள்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி 2 உறுப்போட ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நான் வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னோடனே அப்போ தான் எனக்குள்ளார ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நம்ம வந்து இடைப்பாலினும்னு வாங்கிட்டோம். அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாதீங்க, ஒரு 13 வயசு வரைக்கும் காத்துருங்க. எந்த உறுப்பு செயல்படுதோ அது என்னவா மாறணும்னு நினைக்குதோ அதுவா நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டா, அப்ப அந்த குழந்தை வந்து என்னவா தன்னை சொசைட்டில வந்து பிரதிபலிக்கும், என்ன அடையாளத்தை அது வளரும் அப்படின்னும் போது அப்ப நான் யோசிச்சேன், சரி நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. இடைப்பாலினத்துல ஆணும் இருக்காங்க, இடைப்பாலின பெண்ணும் இருக்காங்க. பொதுவா இடைப்பாலினம்ன்ற அங்கீகாரம் மட்டுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல் வாழ்க்கை கொடுத்துறாது. நம்ம வாழ்க்கை தான் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அடுத்த தலைமுறை வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து வாழறதுக்கான ஒரு சூழல் வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ஒரு 6 மாத கால போராட்டம். நம்ம திருப்பியும் அலுவலகத்துல அவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. செலவே நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேணாம், கெசட்ல வந்து நம்ம மாத்துறதுக்கான எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க போய் அணுகும் போது முதல் முறையா வந்து இடைப்பாலினத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் நான் இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணா மாறி இருக்கேன், எனக்கு இந்த அங்கீகாரத்தோட என்ன மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இது புதுசு இல்லை. அப்ப அவங்கள நாளைக்கு வந்து இதை கொண்டு வந்தா எல்லா ஆவணங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கணும்ல. அப்ப அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய ராம் பிரசாத் உதவி இயக்குனர் பப்ளிகேஷன்ஸ்ல அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து எப்படி இதை வந்து நம்ம வெளியிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து அப்புறம் நான் எழுதி எடுத்துட்டு போனது இல்லை, அவரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி முந்தானேத்து 5ஆம் தேதி வந்து அவர் கையாலேயே வந்து இன்டர்செக்ஸ் மேல் டு இன்டர்செக்ஸ் ஃபீமேல், இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணுன்னு இந்தியாலேயே முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு அடையாளம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசு இதழில் வந்து அது வெளிவந்திருக்கு. இதுதான் சரியான ஆவணம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேன்னு கூட சொல்லலாம், அது நம்ம போய் பார்த்ததில்ல. ஆனா இந்தியால இதுதான் முதல்ல. இதை நம்ம நக்கீரன் மூலமா முதலா மக்கள் கிட்ட வந்து சொல்றதுல நான் ரொம்ப பெருமை கொள்றேன். அங்க கெசட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இயக்குனர் ராம் பிரசாத்துக்கும், அலுவலகத்துல இருக்கிறவங்க, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையும் எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நம்ம நக்கீரன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே எனது நன்றிகள். இதை ரொம்ப சந்தோஷமா நான் வந்து எமோஷ்னலா நான் வந்து இதை காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே நீ யாரு எல்லாரும் என்னை வந்து பொட்டை உசு 9 அப்படிலாம் கேட்கும்போது எனக்குள்ளார ஒரு கேள்வி, நான் யாரு நான் இந்த உலகத்துக்கு என்னவா அடையாளப்படுத்த போறேன் இவ்வளவு சொல்லும்போது இன்னைக்கு அரசு இதழில் நான் வந்து அங்கீகாரத்தோட இந்த உலகத்துக்கு கத்தி சொல்றேன், வந்து இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண் அப்படின்ற அரசு இதழில் வந்து வந்திருக்கு. இதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நான் வாழாத வாழ்க்கை, நான் அனுபவிச்ச கஷ்டம், கொடுமை, நரகம், இறந்து ஒரு மனுஷனுக்கு நரகத்தை வந்து நம்ம படிச்சு கேட்டிருக்கோம், அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா வாழும்போது பார்த்த அந்த நரகத்தை அடுத்த தலைமுறை பார்க்க மாட்டாங்க. அவங்க யாருன்றதை அவங்க தேர்ந்தெடுத்து சரியான மருத்துவத்தோட அவங்க வாழறதுக்கான ஒரு சூழல் வந்து இதுல இருந்து உண்டாகும். நம்ம தமிழக அரசுக்கும்
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த அரசாங்கமும் பண்ணாத ஒன்றை வந்து தமிழ்நாட்டில் முதல்ல இடைப்பாலினன்ற அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு இடைப்பாலின ஆண் இடைப்பாலின பெண்ணுன்ற ஒரு அங்கீகாரமும் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், நிலவுக்கு நம்ம ராக்கெட் அனுப்புறதுனால எனக்கு தெரிஞ்சு என்னைக்கோ இந்த நாடு பயனடைய போகுது அப்படின்றாங்க. அதுல எந்த பயனுமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல மக்கள் 100 வருஷம் தான் வாழ போறான். அந்த 100 வருஷத்துல நம்ம வாழறதுக்கான அடிப்படையான மருத்துவம் கண்டிப்பா இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லலாம் இதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்ட்டு 38 வயசு வரைக்கும் நான் போராடி இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 7 அறுவை சிகிச்சை ஒரே இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ வரைக்கும் அந்த வலியோட இப்போ வரைக்கும் முழுமையான தீர்வு கிடைக்காம நான் போராடிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையானது. அதனால நம்ம விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுனால என்னைக்கோ வாழ போற மனுஷனுக்கு பயன். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய மனிதன் வாழறதுக்கான அடிப்படையான மருத்துவம் வந்து கிடைக்கணும். அடுத்த தலைமுறை இப்போ ஒரு ஈருறுப்பு கொண்டு பிறக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க என்னவா எந்த உறுப்பு செயல்பட்டு எந்த ஜெண்டரா அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வாழறதுக்கான ஒரு நல்ல மருத்துவ வசதி இனி வரக்கூடிய காலத்துல வரணும். இதை நான் பண்ணிட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அவங்க வந்து வாழறதுக்கான உடல் ரீதியா மன ரீதியா வாழறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத என்னோட கோரிக்கையை நான் இங்க முன்வைக்கிறேன். இப்போ இந்த ஒரு பயணத்துல நண்பர்கள்ங்கிறத தாண்டி நெருக்கமான உறவு அப்படிங்கறத நோக்கி நகர்ந்திருக்கீங்களா? அதாவது காதல் உறவு இதெல்லாம் மலர்ந்துருக்கு எங்க? அதுக்கு அந்த காதல்ன்ற உறவு எங்கிருந்து வந்தது? காமம் தான் நான் வாழ்க்கையில பார்த்தேன். எனக்கு அந்த செக்ஸ்ன்ற உணர்வு வெறுத்து போய் அன்னைக்கு வந்து நான் வலியோட வேதனையோட கஷ்டத்தோட சாயறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு தோல் கிடைக்காதா? நம்ம அம்மா மட்டும் எவ்வளோ ஒரு தாய்கிட்ட போய் நீங்க போடுவீங்க, எவ்வளோ வலிகளை போட முடியும், எத்தனை வெளியில இருந்து நான் படுற எல்லா அசிங்கத்தையும் கொண்டு போய் அந்த தாய்கிட்ட எவ்வளோ சொல்ல முடியும்? கிடைக்கும் போது அன்னைக்கு வந்து எல்லார்கிட்ட இருந்தும் தேவைப்பட்டது என் உடம்பு மட்டும்தான். இன்னைக்கு நான் மனப்பூர்வமா இந்த சந்நியாசம் எடுக்கும் போது நான் முழுமையான ஒரு பெண்ணா இருந்தேன். ஒரு பெண்ணா நான் வாழறதுக்கான எல்லா தகுதியோட டாக்டர் சரண் சார் வந்து ரொம்ப அழகா அந்த அறுவை சிகிச்சையை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நான் யோசிச்சேன், அன்னைக்கு எனக்கு தேவைப்படும் போது இங்க யாருமே என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு எல்லாமே நான் சரி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு சாதாரண வாழ்க்கை? எனக்கு வேணாம். நான் வடபழனி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த அறுவை சிகிச்சைக்கு போனேன். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்ச அறுவை சிகிச்சை. திரும்பி வருவேனான்ற கேள்விக்குறியோட போனேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு நான் திரும்பி வந்தேன்னா மீதி இருக்கிற வாழ்க்கையை இறைவனுக்காகவும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காகவும் நான் அர்ப்பணிக்கிறேன். சாமானிய மனுஷனுடைய எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு வேணாம். என் அம்மா இப்போ இந்த அம்மா அப்பாவோட நான் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு என்ன விட்டா யாருமே கிடையாது. எனக்காக அவங்க அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய ரிஷிகள்னா அவங்க குடும்பத்தோட இருந்து தான் ஆன்மீக பணியை செய்திருக்காங்க. இல்லை, அங்கதான் கேள்வி வரும்னா, நம்ம நார்மலா இருக்கிற ஒருத்தனுக்கு இயல்பான வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகுறப்ப கடவுள் மேல கோவம் வரும். என்னடா கடவுள் என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. உங்களுக்கு சோதனையே வாழ்க்கையா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, அப்போ கடவுள் மீது வெறுப்பு அல்லது கோபம் தானே வரணும். அதுக்கு மாறாக நீங்க கடவுளை நோக்கி நகர்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை தான், அந்த கடவுள் மேலன்னு இருந்த ஒரு நம்பிக்கை. நான் இருக்காத விரதம் கிடையாது. நான் வந்து ஜபங்கள் வந்து அவ்வளோ பண்ணியிருப்பேன், அவ்வளோ நாம ஜபங்கள் வந்து பண்ணியிருப்பேன். அது என்னவோ அந்த அந்த கடவுள் மேல இருந்த ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாது. அதுக்கு காரணம் அம்மா தான். ஏன்னா அம்மா வந்து என்னுடைய கோவம் இல்லையா? நம்ம மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை, நம்மளை மட்டும் ஏன்? அது நிறைய கோவம், கடவுள் மேல கோவம் வந்து திட்டமும் செஞ்சிருக்கேன், நிறைய கோவமும் பட்டிருக்கேன். என்ன பண்றது, கடைசியா வந்து அவரை தானே நம்ம பற்றணும், வேற வழி கிடையாது. கொஞ்சம் எவ்வளவு திட்டம் ஒரு புரிதலுக்கு எப்படி வந்தீங்க? அந்த கோவில்ல போய் உட்காந்து அழுதுருக்கேன், பல நாள் அழுதுருக்கேன். தனியா உட்காந்து பைக்ல போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே போவேன். வேலைக்கெல்லாம் போகும்போது பைக்ல போகும்போது, ஏன்னா யூரின் காலையில வீட்டுல யூரின் போயிட்டு போனேன்னா திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் யூரின் போக முடியாது. பீரியட்ஸ் டைம்ல இன்னும் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு பெண் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஆண் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம பேட் வைக்கிறது முதல் கொண்டு பைக்ல உட்காந்துட்டு போறதுல இருந்து எல்லாமே சிரமம் தான். எமர்ஜென்சியா திடீர்னு ப்ளீட் அதிகமாயிடுச்சு. செகண்ட் டேலாம் எப்போ நமக்கு ப்ளீட் அதிகமாகும் நமக்கு தெரியாது. திடீர்னு எமர்ஜென்சியா ப்ளீட் அதிகமாயிட்டா கூட நம்ம மாற்ற முடியாது வெளியில போயிட்டோம்னா. அப்போ அம்மாவும் நானும் ஒரு டெக்னிக் யோசிப்போம். ஒரு பேட்ல வந்து ஒரு சின்னதா ஓட்ட விடு, பீனிஸோடைய அந்த சென்டர் பகுதி அதில் வச்சு அது மேல இன்னொரு பேட் வச்சு அப்படி போவோம். அப்போ என்ன ஆயிடுனா காத்து போவாது. இப்போ ப்ளீடிங் ஃபுல்லா அது இதுவாகி அந்த ஈரம் இருந்து ஃபுல்லா ரேஷஸ் வந்துடும். அந்த ஸ்கின் எல்லாம் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சி சைட்லலாம் அப்படியே இதுவாகிடும். அதுக்கு ஆயின்மெண்ட் தடவணும். அது முடிஞ்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது முடிஞ்சு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும்.
ஸோ இதெல்லாம் அந்த நேரத்துலலாம் ரொம்ப கடவுள் மேலே கோவம் வரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிறப்பு அப்படின்னு கோவமும் வரும். ஆனால் எனக்கு வேற வழி இல்லையே, நான் அவரை தான் நம்பி ஆகணும், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டு. உங்க ஆன்மீக தேடல்ல அதுக்கு ஒரு விடை கிடைச்சிச்சா? அதுக்கான விடை என்னன்னா, ஒரு இடத்துலையும் நான் வந்து நிறைய கஷ்டங்களையும் வலிகளையும் எதிர்கொள்ளும் போது எந்த இடத்துலச்சும் என்னை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. நான் ஒரு தொலைக்காட்சியில் வேலை செய்யும் போது உங்களுக்கு தெரியும், அங்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நானும் அம்மாவும் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். ஆனால் அந்த இடத்துல இருந்தும் என்னை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் ஒரு தொகுப்பாளர், நடிகர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் நான் மக்கள் பணியில் ஈடுபட்டு என் வாழ்க்கை ஏதாச்சும் பயனுள்ளதாக மாற்றணும்னு ஒரு அரசியல் கட்சியில் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குள்ளார போயிட்டேன். சரி போயிட்டோம், உள்ளார ஏதாச்சும் பண்ணலன்னா அங்கேயும் நிராகரிப்பு, அங்கேயும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே என்னை வந்து எல்லாரும் முன்னாடியும் வாழ வச்சிருக்காருல்ல. ஒரு இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னும் போது இவ்வளோ வழிகளையும் கடந்து வந்திருக்கேன்ல. இப்போ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே தெரியல அப்படின்னும் போது ஒரு மருத்துவர் காமிச்சாரு. அப்போ நான் என்னெல்லாம் அப்போ நடந்து போக முடியாது. இப்போதான் வடபழனி முருகர் கோயில் உள்ளார போய் முருகர் தரிசனம் பண்ண முடியும். அப்போ உள்ளார போய் தரிசனம் பண்ண முடியாது, காசு உள்ளவங்க மட்டும்தான் உள்ளார போய் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லாரும் உள்ளார போய் முருகரை வந்து பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து அந்த கோபமும் எனக்கு இருந்து என்னால் உள்ளார நடந்து போக முடியாது. வெளியில இருந்து தான் வேண்டிட்டு போவேன், வீட்டில இருந்து தான் வேண்டினேன். அப்போ எனக்கு பணம் இல்லை. ஏன்னா நம்ம அப்போதான் நம்ம ஒரு தவறான அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம். அப்போ இந்த சர்ஜரிக்கு வரும்போது எனக்கு பணம் இல்லை. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த டாக்டரும் சம்மதிக்கணும், அறுவை சிகிச்சைக்கு பணமும் வேணும்னு வேண்டினா மறுநாள் தான் அவர் அம்மா அப்பா வர வழிச்சு பேசுறாரு. ஒரு என்ஜிஓல இருந்து அவங்களே வந்து அந்த சர்ஜரிக்கான பணத்தை வந்து கட்டிட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, அப்போ நான் அவர்கிட்ட வேண்டிட்டு போறேன், நான் திரும்பி வந்தேன்னா மீதி இருக்கிற வாழ்க்கையை உனக்காகவும் நான் மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 99% வந்து சரியாகி வந்து திடீர்னு ஒரு பின்னடைவு. அப்பவும் எனக்கு கடவுள் மேல கோபம் வந்தது. நான் சன்னியாசம் எடுத்துட்டேன், உங்ககிட்ட முழுசா என்னோட வாழ்க்கையை சமர்ப்பிச்சிட்டேன், நீ ஏன் திருப்பி எனக்கு பின்னடைவை கொடுத்த அப்படின்னும் போது அப்புறம் நான் யோசிச்சேன், இந்த அளவுக்கு வந்துட்டோம்ல, சரி ஓகே, இதான் நமக்குன்னு நம்ம கர்மா, இதான் முடிவாயிடுச்சு, ஓகே இதையும் நம்ம ஏத்துக்குவோம். இவ்வளோ ஏத்துக்கிட்ட நாம இந்த அளவுக்கு அதை யூரினே சுத்தமா போக முடியாது, போறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுன்றத இன்னைக்கு வந்து அந்த நேரத்தை குறைச்சிருக்காரு, அந்த வலிகளை குறைச்சிருக்காரு. இப்போ யூரின் போகும்போது எனக்கு ஊசியால வச்சு குத்துற மாதிரி சுருக்கு அப்படியே ஒரு வலி இருக்கும், போய் முடிச்ச உடனே ஒரு வலி இருக்கும், போய் முடிச்ச உடனே கொஞ்சம் யூரின் திரும்ப திரும்ப வரா மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இன்னும் சரி பண்ண முடியல. ஆனால் அது சரி பண்ண முடியாது அப்படின்னு சார் சொல்கிறாரு. ஆனால் அவர் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் முயற்சி பண்ண முடியாட்டாலும் நான் அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என் உடம்புலையும் தெம்பு இல்லை. அவங்களும் அம்மா அப்பாவும் ரொம்ப அவங்க என்னோட மருத்துவமாக ஏறி இறங்கி அவங்களும் மோஞ்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிற வாழ்க்கையை இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நிறைவு செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கிறது, என்னுடைய நக்கீரன் குடும்பத்தை சந்திக்கிறது இது கடைசி முறையாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், மன அந்த இதுவாகட்டும், எல்லாமே ரொம்ப நாள் வயதாக எனக்கு முடியல. அதை இப்போ என்னால் அதை இது பண்ண முடியல, டாலரேட் பண்ண முடியல. எவ்வளோ நாள் இதை கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ நானும் அம்மா அப்பா நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், இந்த மீதி இருக்க போகிற நாள் எவ்வளோ நாளோ அதை நிம்மதியாக அமைதியான முறையில் ஒரு கிராமப்புறத்தில் போய் வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி என் சார்ந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம வந்து பாதியில் விட்டுட்டு போன மாதிரி ஆகக்கூடாது, முழுமை பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்கான முயற்சி இது முடிவடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சு இதை சொல்லிட்ட மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறையினர் இதை பார்த்து அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வாங்க. நாங்கள் அமைதியா எங்களுடைய இறைப்பணியில இறைவனை நோக்கிய பயணம், இறுதி பயணத்தை நோக்கி பயணிக்க போறோம். இப்போ நீங்க தான் முதல் இன்டர்செக்ஸ் இல்லையா? இப்போ உங்களுக்கு முன்னுதாரணம் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்க பலருக்கு முன்னுதாரணமா இப்போ மாறி இருக்கீங்க. இதனால உங்களை தொடர்பு கொண்டு நான் ஒரு இன்டர்செக்ஸ் தான், எத்தனை நாள் நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இப்போதான் இன்டர்செக்ஸ்ங்கிற அதை பத்தின ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்குதுன்னு யாரும் பேசியிருக்காங்களா? கண்டிப்பா. நம்ம நக்கீரனுடைய முதல் இன்டர்வியூ இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஈருறுப்போட ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு முகப்புத்தகம் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நான் இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது அப்படின்னு கேட்டு, அப்போ வந்து அந்த தாயால் ஏற்றுக்க முடியல, எல்லா தாயாலையுமே ஏற்றுக்க முடியாதுல்ல, இல்லை என் குழந்தை ஆண் தான், என் குழந்தை ஆண் தான், நான் ஆணாதான் மாற்றுவேன்
அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போதான் திருநங்கை குறித்த புரிதலே சமூகத்துக்கு வருது. அதுக்குள்ள இன்டர்செக்ஸுங்கிறது இன்னும் அந்நியப்பட்டு தான் இருக்கு மக்கள்கிட்ட. இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் நம்ம வீடியோ போட்டதால அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இன்டர்செக்ஸ் குழந்தை தான் தெரிஞ்சு நம்மளை தொடர்பு கொண்டாங்க. நம்ம அப்போ வீடியோ போடாமல் இருந்திருந்தோன்னா அவங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது, இது ஏதோ ஒரு இதுவான குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க அப்பா தொடர்பு கொள்ளும்போது அவங்க அம்மாவுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லி என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சொல்லி நான் எவ்வளோ தவறான சர்ஜரி பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தவறான சர்ஜரி பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஆண் குழந்தை தான் வேணும்னு நீங்கள் மாற்றிட்டீங்க, நாளைக்கு வளரும்போது அது பெண் குழந்தையாக வளருதுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போது நீங்கள் ஒரு 13 வயசு வரைக்கும், பொதுவாக இன்டர்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 13 வயசு வரைக்கும் நம்ம எந்த ஒரு சர்ஜரியுமே பண்ணக்கூடாது. 13 வயசு அவங்க பூர்ப்படைகிற நேரத்தில் எந்த உறுப்பு வேலை செய்யுது, என்னவா அவங்க உணர்றாங்களோ அந்த உறுப்பை வச்சுட்டு மீதி இருக்கிற உறுப்பை நம்ம எடுத்துடலாம். இதுதான் இதை வந்து நம்ம மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அது மக்களுக்கு வந்து தெரியல. டாக்டர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அந்த புரிதல் இல்லாதனால அந்த தாயோட சொன்ன சர்ஜரிக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அவங்களுக்கும் நான் புரிய வச்சு மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, இப்போது எந்த சர்ஜரியும் பண்ணக்கூடாது, நீங்கள் 13 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பொண்ணாக வளர்க்குறதுனாலும் வளங்க, பையனாக வளர்க்குறதுனாலும் வளங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் 13 வயசில் அந்த குழந்தை என்னவா உணருதோ, எந்த உறுப்பு செயல்படுதோ அதுவாக நீங்கள் மாற்றிக்கோங்க. மேபி ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டட் இருந்தால் மட்டும்தான் சர்ஜரி பண்ணணும். எந்த காம்ப்ளிகேட்டடும் இல்லை, குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது அதனுடைய போக்கில் விட்டுட்டு 13 இயர்ஸில் சர்ஜரி பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு அப்புறம் கொஞ்சம் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ அந்த குழந்தைய ஆஸ் யூஷுவல் ஏற்றுக்கிட்டு அவங்க வளர்த்துட்டு வராங்க. அப்புறம் இப்போது நம்ம நடுவில் வந்து 2 குழந்தைகள் செய்தியில் பார்த்த, ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, இன்னொரு குழந்தைக்கும் அந்த மாதிரி பிறந்து அந்த தகப்பன் வந்து எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்ட்டு அந்த தகப்பன் கேட்டதையும் நம்ம பார்த்தோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண் பிள்ளையாக வளர்க்கப்பட்டு 25 வயசு வரைக்கும் பெண் பிள்ளையாக வளர்ந்து அவங்க படித்ததும் விமென்ஸ் காலேஜில் தான், டிகிரி வாங்கினதும் விமென்ஸ் காலேஜில் தான், அவங்க ஈருறுப்போடு தான் வந்து பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, மார்பக வளர்ச்சியும் இல்லை, தாடி மீசை வளர ஆரம்பிச்சிருச்சு காலேஜ் போகிற அந்த பக்குவத்தில். அப்போ அந்த குழந்தை பிறந்தப்போ அந்த மருத்துவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது திருநங்கை குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 உறுப்போட பிறகு, ஏன்னா அப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநங்கை தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அப்படி ஒரு பெண்ணுன்ற இதிலே வளர்த்ததுனால தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு டெய்லியும் காலேஜுக்கு போவாங்களாம். இப்போது வந்து அவங்க வந்து தங்களை வந்து இன்டர்வியூலாம் பார்த்து தன்னை ஒரு ஆண் அப்படின்றத உணர்ந்து நம்ம சென்னை வந்து நம்ம அலுவலகம் மூலமாக வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் போய் பரிசோதனை பண்ணி தான் ஒரு இன்டர்செக்ஸ் 2 உறுப்புமே இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மருத்துவரே சொல்லியிருக்காரு, உனக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கப்பா, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால் நீ எந்த இதுவும் பண்ண வேணாம், இப்போ இருக்கிற மாதிரியே நீ இருந்துக்கோ, எப்படி வாழணும்னு தோணுதோ நீ அப்படி வாழ்ந்துக்கோப்பா, எந்த ஆப்ரேஷனும் பண்ண வேணாம் அப்படின்னு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து இப்போ அவன் இன்டர்செக்ஸ் கார்டு, இடைப்பாலின கார்டு வாங்கி ஒரு ஆணாக வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன அந்த கிராமத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அதனால் இப்போ கிராமத்தை விட்டு வெளியில் வந்து தன்னுடைய சகோதரி வீட்டில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு பையனாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். உங்ககிட்ட காமிச்சேன், அப்போ தான் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த பையன் வந்து பையன்தான், அவனுக்கு 2 உறுப்பு இருந்தாலும் அவன் பையனாக தான் வளர்றான், பையனோட உறுப்பு தான் வேலை செய்யுது. அப்போ இடைப்பாலினம் வரும்போது அவன் எதுக்குள்ளார வருவான், பையனும் சொல்ல முடியாது பொண்ணுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வரக்கூடாது. அப்போ நான் யோசிச்சு தான் நம்ம கெசட்டில் வரும்போது இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண், இன்டர்செக்ஸ் மேல் டு இன்டர்செக்ஸ் ஃபீமேல்னு கொண்டு வரும். இப்போ அடுத்து அவங்க போய் மாற்ற போகிறாங்க, இந்த மாதிரி இடைப்பாலின ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் நான் இதையும் பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அது உடல் ரீதியாக உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு, ஆனால் மன ரீதியாக எப்படி அதுக்கு தயாரானீங்க, அது எப்படி தாண்டி வந்தீங்க? இல்லை, 7 சர்ஜரி ஒரே இடத்துலன்னும் போது ரொம்ப கஷ்டம்தான். அதான் நான் சொன்னல, உடல் ரீதியாக ரொம்ப நான் இப்போ வந்து என்னால் முடியல, வயதாக ஆக இப்போ என்னால் வந்து எதிர்கொள்ள முடியல. முன்னாடி மனசில் ஒரு இது இருந்தது, நான் யார், என்னை நான் சரி பண்ணணும், நான் ஒரு நடிகராக வரணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அந்த வெறியில் வந்து நம்ம வந்து நோக்கி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சன்னியாசம்ன்றதுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாத்துலேருந்தும் ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி, எதுவுமே வேணாண்டா மீதி இருக்கிற வாழ்க்கை நின்னதுக்கப்புறம் அந்த மனசில் வந்து ஒரு இது போயிடுச்சு. உடம்பும் ரொம்ப சர்ஜரி பண்ணி நிறையா பிளட் போய் ரொம்ப இதுவாகிடுச்சு. அந்த பெரிய சர்ஜரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒரு ஆணுக்கு வந்து யூரித்ரா வந்து ஒரு ரீஃபுல் சைஸில் தான் இருக்கும்.
ஆனால் எனக்கு யுரித்ரா வந்து ஒரு பென் சைஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்னார். அது இல்லாமல் என்னோட அந்த ஆணுறுப்பு வந்து ரொம்ப பெருசாக வீங்கி இருந்தது உள்ளாரெல்லாம். அதில் வந்து டச் பண்ணாலுமே பிளட் வந்து ரொம்ப பெருசாக வந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டதாக வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த சர்ஜரியில், இந்த 7வது சர்ஜரியில் தான் அப்போ சார் யோசித்தாங்க, இதில் வந்து நம்ம வந்து அந்த யுரித்ரா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இன்கேஸ் ஃப்யூச்சரில் இன்னொரு பிரச்சனை வந்ததுன்னா அதை அந்த சர்ஜரியை எதிர்கொள்கிறதுக்கான என்னோடய உடம்பும் இருக்காது. அதனால் வந்து இப்போ நடந்த கடைசி சர்ஜரியில் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுரித்ராவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சர்ஜரியில் வந்து அந்த ஸ்கின் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஸ்கின் வந்து தனியாக எடுத்து வைக்காமல் நம்மளோட ஸ்கின் வச்சே சர்ஜரி பண்ணதால் என்ன ஆகிடுச்சு, அது ஒட்டலை, ஃபுல்லாகவே ஓப்பனில் ஆகிடுச்சு. ஒரு 4-5 டேஸ்லேயே தையல் விட்டு ஒரு கத்தியால் வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே வந்து ஃபுல் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போது உடனேவும் தையலும் போட முடியல. அப்போ க்ரியேட் பண்ணியிருந்த அந்த வெஜினால இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் ப்ளீடும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நான் நேராகவே தான் படுத்துட்டு இருந்தேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அம்மாவோட புடவையை கீழே போட்டு அப்படியே அந்த ப்ளீடு இது பண்ண, ஏன்னா நம்ம பேடும் வைக்க முடியாது. அப்போ அது ஃபுல் ஓப்பனில் இருந்தனால ஒரு ஆயின்மெண்ட்டு, அது 2200 ரூபா, அந்த ஆயின்மெண்ட் போட்டு ஒரு 2 months அந்த ஸ்கின்லாம் கொஞ்சம் க்ரோ ஆகி வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப தையல் போட்டோம். ஸோ ஒரு மிகப்பெரிய வலி வேதனைகள் அதெல்லாம் கடந்து வந்தது. இப்போது எங்களுக்கும் தோணிடுச்சு, போதும் இந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் கிடச்சிது, இப்போ நம்ம 100% சக்ஸஸை நோக்கி போனால் இன்னும் நம்ம உடல் அளவில் பாதிக்கப்பட்டுருவோம், பணமும் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ வந்து கிடைச்ச வரைக்கும் போதும். இப்போ மருத்துவரும் இதுக்கப்புறம் சரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீதி இருக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து இதை ஏற்றுக்கிட்டு வாழறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திப்போம்ன்ற முடிவுக்கு வந்து இத்தனை நாள் என்னுடைய எல்லா வழியிலையும் உடன் இருந்த பாரதி நேசன் உங்களுக்கு, நம்மளோட வசந்த் பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு, நம்ம நக்கீரன் குழுமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கேயாவது எந்த ஜென்மத்திலேயாச்சும் மீண்டும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலாம். நீங்கள் சொன்னீங்க இதான் கடைசி முறையாக இருக்குன்னு, அப்படி இருக்காது. நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பண்ணுவோம். நீங்களும் நிறைய ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படின்னு நம்பி இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்கிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷம். மீதி இருக்க போகிற இந்த நாட்களில் என்னால் என்ன செய்ய முடியுமோ வலி மிகுந்த மனிதர்களுக்கு இந்த இறைவனோட பலத்தை என்னோட வச்சுக்கிட்டு பண்ண முடியுமோ பண்ணுவேன். சந்திக்க முடியுதா அது ரொம்ப சந்தோஷம். சந்திக்கலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.